சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரைட் எப்படி சைலண்டாக முடிஞ்சிச்சோ அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ரைடும் சைலண்டாக முடிக்க போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு எல்லாருமே பேசின்னு இருக்காங்களே. என்ன நடக்குது? சிஎஸ்கே இங்கிலேருந்து வாஷிங்டன் சுந்தரை ட்ரேட் பண்ண முடியாமல் அண்ட் சிஎஸ்கே ட்ரையல்ஸ் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் கூட கனெக்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ரைட் இதை பற்றி இந்த நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துடலாம். அண்ட் கைஸ், உர்வில் பட்டேல் நேற்றுக்கு பிரித்து மேய்ஞ்சிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ உர்வில் பட்டேலோட இந்த டேஞ்சரஸ் ஃபார்ம் சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் எடுத்துன்னு வந்திருக்கு. ஸோ அந்த ப்ராப்ளம் எப்படி சிஎஸ்கே சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த விட நம்ம கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துலாம். நமக்கு வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கேக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளம் அது பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேலோடைய டேஞ்சரஸ் ஃபார்மாக தான் இருக்குது. என்ன உர்வில் பட்டேல் ஃபார்மில் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை கைஸ், உர்வில் பட்டேலோடைய பீக் ஃபார்ம்லேருந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ குழப்பமாக இருக்குதுல்ல. ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரெக்டாக அதை பற்றி பார்த்துடலாம். லைக் நான் நேற்றுக்கு தான் சொல்லியிருப்பேன், லைக் உர்வில் பட்டேலுக்கு சிஎஸ்கே மேபி ஒரு இம்பேக்ட் பிளேயராக தரலாம் ஒரு சான்ஸ், ஒரு புது ரோலாக ஒரு 6 to 7 மேட்சஸ் விளையாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. பட் உர்வில் பட்டேல் என்னடா இம்பேக்ட் பிளேயராக சூஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி பிளேயிங் லெவலில் அவர் விளையாட வைக்கணும், அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் இருக்கிறார் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டாக நேற்றுக்கு சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபியில் உர்வில் பட்டேல் பண்ண சம்பவத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லைக் கைஸ், இவர் என்ன 6 hitting மிஷினாக இல்லை மான்ஸ்டரை அடிச்சுட்டே இருக்கிறாரு கைஸ். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா 31 பால்லையே செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 8 6 11 4 லிட்ரலி இஸ் அன்ஸ்டாப்பபிள் கைஸ். யாராலுமே நிறுத்தவே முடியல. அண்ட் ஃபைனலாக 37 balls மட்டுமே ஃபேஸ் பண்ணி 119 runs, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 120 runs, 12 4s, 10 6s கைஸ். என்ன கைஸ், ஒரு ரன் மிஷின் இல்லை கைஸ், ஒரு 6 hitting மிஷின். ஒரு லிட்ரலாக யாராலும் நிறுத்தவே முடியாது. மான்ஸ்டர் 6 அடிச்சுட்டு இருக்காரு கைஸ் இந்த உர்வில் பட்டேல். ஸோ இந்த ஒரு டேஞ்சரஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஒரு பெரிய பிரச்சனை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உர்வில் பட்டேலோட இன்க்ளூஷன் டீமில் இதுதான் கைஸ் ஒரு பெரிய பிரச்சனை சிஎஸ்கேக்கு 2026 இருக்க போகுது. பிகாஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி 3 slot நான் சொல்லியிருக்க மாதிரி ஆயுஷ், சஞ்சு அண்ட் ருத்து இவங்கெல்லாம் கம்பல்சரி நம்ம டீமில் இருக்கதா போகிறாங்க. அண்ட் இதிலே உர்வில் பட்டேலும் இன்க்ளூட் பண்ணணும் சிஎஸ்கே. அண்ட் இப்போ இருக்க ஃபார்மை பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் பிளேயரால் வைக்க முடியாது சிஎஸ்கேல. பிகாஸ் இவருக்கு அந்த கம்ப்ளீட் கேம் டைம் சிஎஸ்கே கொடுத்தாகணும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்கார் அப்படின்னா கண்டிப்பாக 11ல் சிஎஸ்கே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவரை வச்சு. ஸோ இப்போ சில பேர் சொல்லலாம், லைக் ஆயுஷ் மாத்திரவே பெஞ்ச் பண்ணிடுங்கப்பா ஒரு ஃபார்ம்லேயே இல்லை அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ சில பேர் சொல்லலாம், லைக் ஆயுஷ் மாத்திரையில் விளையாடவே மாட்டேங்கிறாரு, அவரை பெஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே எல்லாருக்குமே நான் ஒரே ஆன்சர் சொல்கிறேன். லைக் அதே பேர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே யங்ஸ்டர்ஸுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி யங்ஸ்டர் கைஸ், அவர் லிட்ரலாக எங்கேயோ இருக்கிறவரோட பேட்டிங் ஆயுஷ் மாத்திரையில் லிட்ரலி ஒரு கேமை தனியால் டர்ன் பண்ண முடியும். அண்ட் அக்ரெசிவாக விளையாடணுமா அப்போது அக்ரெசிவாக விளையாடுவார், ஸ்லோவாக விளையாடணுமா ஸ்லோவாக விளையாடுவார். இந்த மாதிரி ஒரு யங்ஸ்டர் கண்டிப்பாக சிஎஸ்கே எங்கே தேடினாலும் இனிமேல் கெடுக்கிறதான சான்ஸே கிடையாது. இஸ் லிட்ரலி ஃபியூச்சர் கை சிஎஸ்கேக்கு. ஸோ ஹேட்டர்ஸ் சில பேர் சொல்லுவாங்க, பட் ஆயுஷ் மாத்திரை மஸ்ட் 11ல் அவர் கண்டிப்பாக விளையாடாதான் போகிறாரு. ஸோ ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பாக ஆயுஷ் அண்ட் சஞ்சு ஒரு ருத்து இங்கே டாப் 3 இவங்க 3 பிடிச்சிக்க போகிறாங்க, இவங்க 3 பிளேயர். ஸோ சிஎஸ்கே மோஸ்ட் ப்ராபபிலி உர்வில் பட்டேலுக்கு நம்பர் 4 ஸ்லாட்டை கொடுத்து அண்ட் மேபி பிரேவிஸ் அண்ட் துபே அந்த 6 5th ஸ்லாட் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்குவாங்க. ஸோ ஃப்ளக்சுவேஷன் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே உர்வில் பட்டேலோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியும். பட் உர்வில் பட்டேல் அங்கே எஃபெக்டிவாக இருப்பார் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குரியதாக கைஸ். பட் நம்ம வர ஏற்ற மாதிரி நம்ம டியூன் பண்ணிக்கலாம். லைக் நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் செஞ்சால் டைம் கிடைக்க போகுது. அங்கே பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேலுக்கு டியூன் பண்ணி ஸோ நம்பர் 4 பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேலுக்கு அங்கே ஃபிட் பண்ணி கொடுக்கலாம். அவர் இது வரைக்கும் இந்த மிடில் ஆர்டரில் விளையாடவே கிடையாது அப்படின்னா இல்லை கைஸ், அவரோட டொமஸ்டிக் டீமுக்கு அவர் விளையாடி இருக்கிறாரு. இன் பாஸ்ட் இப்போ ஓப்பனிங்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. பட் இன் பாஸ்ட் அவர் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் விளையாடி இருக்காரு. ஸோ அதே மாதிரி உர்வில் பட்டேலை நம்பர் 4ல் நாம் விளையாட வைக்க முடியும். பட் அவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காரு அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லாத கைஸ். பட் நான் இப்போவே சொன்ன மாதிரி நம்ம வர டியூன் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்குமே நம்ம உர்வில் பட்டேலை கொஞ்சம் அப்படி இப்படி ஃப்ளக்சுவேஷன் இருக்க மாதிரி பார்த்துன்னு இருக்கணும். ஸோ இதுதான் கைஸ் சிஎஸ்கே உர்வில் பட்டேலை 11ல் விளையாட வச்சு சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா இது ஒரே சொல்யூஷன் தான் இருக்குது சிஎஸ்கேக்கு. பட் இதில் இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு போலிங் ஆப்ஷன் கம்மியாக போகணும். அண்ட் சிவம் துபே கண்டிப்பாக போலிங் போடணுமா வரும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க சிஎஸ்கே அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் காம்பினேஷனில் நிறைய சேஞ்சஸ் பண்ணணுமா வரும் சிஎஸ்கே. ப்ராபபிளாக எனக்கு தெரிஞ்சு உர்வில் பட்டேல் 11ல் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. மோஸ்ட் ப்ராபபிளி ஒரு நம்பர் 4 ஸ்லாட் கொடுக்கறதுனா சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் இருக்காரு. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக பெஞ்ச் பண்ண பார்க்க மாட்டாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கல கைஸ் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. மேபி இம்பாக்டாக கூட சிஎஸ்கே சூஸ் பண்ணல அவரை, இல்லைனா இந்த நம்பர் 4 ஸ்லாட்லுமே ப்ளே பண்ண வைக்கலாம்.
ஸோ ஓகே கைஸ், இப்போ நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே சிஎஸ்கே வாஷிங்டன் சுந்தரை ட்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி சில சோஷியல் மீடியாஸில் பேசின்னு இருக்கிறாங்க. பிகாஸ் இதே மாதிரி தான் சைலண்ட்டாக சஞ்சு சாம்சன் ட்ரேட்டை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டு எல்லாம் கன்ஃபார்ம் இருக்க ஸ்டேஜஸில் வந்த போது தான் நம்மளுக்கு சொன்னாங்க சிஎஸ்கே. அண்ட் இப்போது வாஷிங்டன் சுந்தர் நிலைமையும் அதே இருக்க போகுது அப்படின்னு சில பேர் பேசுகிறாங்க. அண்ட் கைஸ், இது ரியல் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் கைஸ், இது ரியல் தான். சஞ்சு சாம்சன் ட்ரேடை தவிர்த்து சிஎஸ்கே ஒரு ட்ரேடில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க அப்படின்னா பேச்சுகள் அடிப்பட்டு தான் இருக்குது. அண்ட் அதுவுமே உண்மை அப்படின்னா கண்டிப்பாக உண்மை. அது வாஷிங்டன் சுந்தர் ட்ரேடு தான் இருக்குன்னா சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் சிஎஸ்கே பாஸ்ட்டாக வாஷிங்டன் சுந்தருக்கு ட்ரேட் அப்ரோச் எல்லாம் வச்சுருந்தாங்க, அது உண்மைதான் கைஸ். பட் அது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக முடியல. பிகாஸ் சிஎஸ்கே ஆல் கேஷ் டீலுக்கு முடிக்கல அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் இப்போ சிஎஸ்கே பிளேயர்ஸும் ஆஃபர் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் மஸ்ட் சிஎஸ்கே தேவைப்படுறாரு கைஸ். பிகாஸ் நம்மளுக்கு அந்த மாதிரி குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் கிடையாது. ஸோ சிஎஸ்கே கண்டிப்பாக பிளேயர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் டு சிஎஸ்கே ரேட் இஸ் ஸ்டில் பாசிபிள் தான் கைஸ். டே என்னடா பேசின்னு இருக்க நீ, ட்ரேட் விண்டோலாம் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ் கைஸ், ட்ரேட் விண்டோ பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் ஆகலை. ஆப்ஷனுக்கு ஒரு வாரம் முன்னாடி ட்ரேடிங் விண்டோ க்ளோஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா திருப்பி ஒரு ட்ரேடிங் விண்டோ ஓப்பன் ஆக போகுது. ஸோ ட்ரேடிங் விண்டோ கம்ப்ளீட்டாக இருக்க தான் போகுது. ஸோ க்ளோஸ் எல்லாம் ஆகலை. டீம்ஸ் என்னாச்சா இங்கேயுமே ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிஎஸ்கே வாஷிங்டனை ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா டெஃபினட்டாக சிஎஸ்கே இன்னும் முயற்சி பண்ண தான் போகிறாங்க கைஸ். பிகாஸ் சிஎஸ்கேக்கு ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. நல்ல டேலண்ட்ஸ் கிடைக்கல, ஜடேஜாவை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நல்ல டேலண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா திருப்பியும் வாஷிங்டன் பக்கம் சிஎஸ்கே போக தான் போகிறாங்க கைஸ். இந்த டைம் பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸையும் ஆஃபர் பண்ணி வேணும்னா இந்த ட்ரேடை சக்ஸஸ்ஃபுல்லாக சிஎஸ்கே முடிக்கிறதுனா சான்சஸும் இருக்குது. பிகாஸ் சிஎஸ்கே கண்டிப்பாக அந்த ஸ்லாட்டை நல்ல ஒரு பிளேயரை வச்சு நிரப்ப பார்த்துன்னு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு நினச்ச மாதிரி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கல டொமஸ்டிக் டேலண்ட்ஸ் அப்படின்னா திருப்பி வாஷிங்டன் பக்கம் போவாங்க சிஎஸ்கே. பட் இதில் ஒரு சொல்யூஷன் சிஎஸ்கே கிடைச்சிருக்கு அப்படின்னா ஒரு 50% ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் பிரசாந்த் வீர் தான் இருக்க போகிறார் அப்படின்னு பேச்சுகள் அடிபட்டுன்னு இருக்குது. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு கண்டிப்பாக தெரியாது கைஸ். சிஎஸ்கே வாஷிங்டன் ட்ரேட் முடியல அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த ட்ரையல்ஸ் எல்லாம் பண்ணாங்க, மெயினாக இந்த தேர்ட் ட்ரையல். ஸோ இந்த ட்ரையலுமே மோஸ்ட் ப்ராபபிளாக ஃபெயில்யூர் பக்கம் போயிருந்தால் கண்டிப்பாக வாஷிங்டன் பக்கம் சிஎஸ்கே போவாங்க. இன் ரிட்டன் இந்த பிளேயரை சிஎஸ்கே கொடுக்கறதுன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஸோ ஜேமி ஓவர்டன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஜிடியோடைய காம்பினேஷனுக்கு கண்டிப்பாக செட் ஆவார். அங்கே வாஷிங்டன் சுந்தர் ஆல்ரெடி செட் ஆக மாட்டார். பிகாஸ் உங்ககிட்ட எக்கச்சக்க ஸ்பின்னர்ஸ் ஆல்ரெடி வச்சுன்னு இருக்காங்க. அப்படின்னு சொல்லும் போது அங்கே ஜேமி ஓவர்டன் செட் ஆவார், இங்கே சிஎஸ்கேக்கு வாஷி செட் ஆவார் அப்படின்னு சொல்லும்போது ப்ராக்டிக்கலாக சிஎஸ்கே பண்ணு அப்படின்னா இந்த ட்ரேட் பாசிபிளாக இருக்குது. பட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிறதா ஒரு பெரிய டவுட் கைஸ். பட் நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது கைஸ். பிகாஸ் இதே மாதிரி தான் நம்ம சஞ்சு ட்ரேட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் திடீர்னு சிஎஸ்கே ஒரு என்ட்ரியை கொடுத்து அந்த ட்ரேடை முடிச்சிட்டாங்க. சிஎஸ்கே எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாஷியை எடுத்துன்னு வந்துடுவாங்க எந்த ஒரு பிளேயரை கொடுத்தாச்சும். ஸோ இன்னும் நம்ம ஆப்ஷன் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கைஸ். மேபி ஒரு ட்ரேட் நடக்கிறதுன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளுக்கு கிளியராக தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வாஷிங்டன் சுந்தர் ட்ரேட் இங்கேருந்து நடக்கிறதுனா சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.